அது ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு இருக்குது.
அதனால் நன்மை செய்வோம். துணையாளர் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் யாரையாவது அனுப்பி ஆண்டவர் உதவி செய்வார். பசியோடு இருந்த எலியாவுக்கு ஆண்டவர் யாரை கொண்டு உதவி செய்தார்? காகங்களை கொண்டு. தாவீது ஒரு முறை வனாந்தரத்தில் இருக்கிறார். யாரை கொண்டு உதவி செய்தா? பர்சிலாவை கொண்டு. பசியும் பட்னியுமா வெறும் காலோடு சொந்த மகன் துரத்தும் பொழுது அந்த பகுதியெல்லாம் படிக்கும்போது கண்ணீர் வராமல் இருக்காது. அவ்வளவு கண்ணீரோடு கர்த்தர் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவாரானால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிக் கொண்டே ஓடுகிறார், அழுது கொண்டே ஓடுகிறார். காலில் செப்பல் இல்லை, வெறுங்கால் என்று சொல்லி ஒரு ராஜா தன்னுடைய மகனுக்காக கவலைப்பட்டு பயந்து போய் செருப்ப மாட்ட கூட அவருக்கு நேரம் இல்லை. அப்படி வனாந்தரத்தில் ஓடுகிறார். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு வனாந்தரத்தில் நல்ல பிரியாணி, நல்ல சாப்பாடு, நல்ல மெத்தை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறுங்காலாக போனவருக்கு மெத்தைகள், கலகங்கள், மண்பானைகள், அந்த பயிர், வறுத்த பயிர், இன்னும் நிறைய ஆடுகளை கொண்டு வந்து நல்ல சமையல் பண்ணி எல்லா ஆடுகளை அங்கே மேய்க்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறாங்க. எல்லாம் ஒரு பிரியாணி ஆக்க, ஒரு மட்டன் சமைக்க எவ்வளவு தேவை? எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு, சமையல்காரங்களுக்கு தெரியும். பட்டை, கிராம்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் இவ்வளவும் கொண்டு வந்து அங்கே வனாந்தரத்தில் யாரை போஷிக்கிறாரு? தாவீதை கர்த்தர் போஷிக்கிறார். தான் துணையாளர். எந்தெந்த நேரத்துக்கு ஆண்டவர் யாரையாவது கொண்டு வந்து கர்த்தர் நமக்கு அந்த சூழ்நிலைகளில் எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினா நீங்கள் நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் தேவன் தம்முடைய தூதர்களை வைத்து ஆண்டவர் பாதுகாக்கிறார். யார் மூலமாவது ஆண்டவர் சீக்கிரம் நம்ம எழுந்து நின்று ஒரு நிமிடம் ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டவர் அடுத்த பகுதிகளாய் நம்ம கடந்து செல்லலாம். உற்சாகமாய் காணப்படுவோம். எந்த உள்ளம் தங்கும் மேசு நாயா என் நாயகா என்று சொல்லி ஆண்டவர் அந்த பாடலில் பார்க்கும்போது குழந்தை உள்ளமாக்கும். குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா அடிச்சுட்டு திருப்பி, இப்போ ஜொகானா இருக்காங்கன்னா சத்தம் போட்டுட்டு திருப்பி வந்து உட்காரு, திருப்பி வந்து இங்கே வந்து மாண்டி மடியில் உட்காருன்னு சொன்னால் அது அப்படியே செய்கிறது. அதுபோல் சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு எனக்கும் தான் வேதம். வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இருவரையுமே வெட்டும். அதனால் இருவருமே நம்ம சரி பண்ண வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, சமாதானம் இல்லாத பிரச்சனை, இன்னும் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனை, நிந்தை, அவமானம் எதுவாக இருந்தாலும் ஒருமிடம் ஆண்டவர் சமூகத்தில் இறக்கி வைப்போம். மௌனமாய் அண்ணாலை போல மௌனமாக யாருக்கு தெரியாமல் அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, எங்களுடைய குறைகளை மன்னிங்கப்பா, எங்கள் குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே. அடிக்கடி வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள் ஆண்டவரே, குடும்பத்தில் வருகிற சண்டைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீக்குங்கப்பா. ஆண்டவரே, நீதிமானுடைய வீட்டில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டாச்சு ஆண்டவரே, அதில் அநேக முறை நாங்கள் தவறி இருக்கிறோமப்பா என்று சொல்லி உண்மையாய் நம்ம அறிக்கை பண்ணும்போது, உண்மையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் நல்ல இருதயமாக ஆண்டவர் மாற்றுவார். ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, எங்களை கழுவுங்கப்பா, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வருக சீக்கிரம் ஆண்டவரே. நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே ஐயா சோர்ந்து போகிற உள்ளமா இருக்கு ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்னது போல் ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றுங்க. அந்த விசுவாசத்தை தாருங்க, அந்த திட நம்பிக்கையே தாங்கப்பா ஆண்டவரே. அடிக்கடி எங்கள் உள்ள சோர்ந்து போகிறது ஆண்டவரே. இயேசுவே, எல்லா காயங்களை கட்டுகிறவர் ஆண்டவரே. யார் மூலமாவது யாராவது காயம் இருந்தால் ஆண்டவரே, எங்கள் காயங்களை கட்டுகிறவர் நீர்தான் ஆண்டவரே. காயம் கட்டுகிறவரே, காயத்தை காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே என்று சொன்னது போல நீர்தான் காயங்களை ஆற்றுகிறவர் ஆண்டவர், ஆறுதல் படுத்துகிறவர், சகல ஆறுதலின் தேவன். அந்தந்த வார்த்தையை கொடுத்து தேற்றுவார். ஜீவ அப்பமாக, சத்திய வசனமாக, ஆரோக்கியமான வசனமாக, ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனாக இருப்பாயாக என்று சொன்னது போல நம்மளை பலப்படுத்துகிறது ஆரோக்கியமான வசனம். அதனால் ஆண்டவரே, நம்முடைய வேதம் சொல்லுகிறது, புருஷர்களுக்கென்று, சகோதரிகளுக்கென்று, சகோதரர்களுக்கென்று, ஊழியக்காரர்களுக்கென்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஜாக்கிரதை உள்ளவர்களாக, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். விசுவாசத்தில், அன்பிலும் ஆண்டவரே அப்பா, பொறுமையிலும் நாங்கள் ஆண்டவரே நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக பெருகணும் ஆண்டவரே. ஆரோக்கியம் உள்ளவர்களாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சில அந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது 15 நிமிஷத்துக்குள்ளாக மனனம் செய்து ஒப்பிக்கிற. ஆனால் ஒவ்வொரு வார்த்தைகளும் கிரேட் வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப நம்மளை சரிப்படுத்துகிற வார்த்தைகள், நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒழுங்கு
உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் மாற்ற உண்மை உள்ளவர். யாரெல்லாம் அவரை தேடுகிறாங்களோ, யாரெல்லாம் உண்மையாய் அர்ப்பணிக்கிறாங்களோ, அவருடைய இரத்தம் கழுவி இன்னைக்கும் நீதிமானாக பரிசுத்தவானாக, ஆண்டவர் சொல்லுகிறது போல தெளிந்த புத்தியும் நீதிமானும் பரிசுத்தவானுமாய் மாற்றுகிறது. இச்சையடக்கம் உள்ளவர்களாக நம்மளை மாற்றுகிற வேதம். ஹல்லேலூயா. எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா, நல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, மாம்ச கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, திரும்ப விழாது காரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, திரும்ப விழாது காரும் இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். கொஞ்ச நேரம் ஆண்டவரை நம்ம துதிக்கலாம். ஆண்டவர் இந்த பாடல் படியே நம்ம
நம்மளை ஒப்பு கொடுத்த எல்லாரையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தினார். திரும்ப விழாது காரும் கிருபை இல்லாது காரும் என்று சொன்னது போல சவுலை விட்டு கிருபை நீங்கினது. சவுலுக்கு ஏராளமான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்தார். பென்யமீன் கோத்திரத்தில் மிக எளியவன் என்று சொல்லி அவரே சொல்லுகிறார். ஆனால் ஒன்னதாப்பா ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணி ராஜாவாக உயர்த்தி வைத்தார். 40 ஆண்டுகள் ஆண்டார். ஆனாலும் அவருக்கு ஆண்டவருடைய கிருபை இழந்து விட்டார். சவுலை கொன்று தாவீதை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். சவுலை கொன்றார் என்ற வார்த்தை மிக கடினமான வார்த்தை. அந்த பகுதிக்குள்ளே போக முடியாது. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின ஒரு தேவ மனிதன். ஆனால் தாவீதை விட்டு கிருபை விலகவே இல்லை. அவர் நித்திய கிருபையுடன் தாவீதுக்கு அருளின நித்திய கிருபையுடன் நமக்கும் இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த கிருபைகளை நினைத்து போன வாரம் சொன்னது போல் ஆண்டவருடைய கிருபை பெரியது. ஆண்டவர் பாராட்டின இரக்கம் பெரியது. அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை துதிப்போம். எல்லாருடைய வாய்களும் தாராளமாக ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவர் நல்லவர். எங்களுடைய திருச்சபையில் ஒரு மூச்சு போடுங்க என்று சொல்லுவார். ஒரு வயதானவர் 80-90 வயது ஊழியக்காரர் ஒரு மூச்சு போடுங்க என்று சொல்லுவார். அதில் எல்லாரும் சத்தமாய் எரியோ கோட்டை விழுகிறது போல ஆர்ப்பரிப்பார்கள். அதுபோல நல்ல வாய்களை திறந்து தாராளமாக ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்துவோம், துதி பலிகளை செலுத்துவோம், நன்றி பலிகளை செலுத்துவோம். ஜீவனை கொடுத்தாரே, சுவாசத்தை கொடுத்தாரே, பலனை கொடுத்தாரே, உணவு கொடுத்தாரே, உடை கொடுத்தாரே, நல்ல ஆலயத்தை கொடுத்தாரே, நல்ல திருச்சபையை கொடுத்தாரே, நல்ல உறவுகளை கொடுத்தாரே, ஹல்லேலூயா, நல்ல ஊழியக்காரரை கொடுத்தாரே. வாண்டர்ஃபுல் வாண்டர்ஃபுல் வாண்டர்ஃபுல்லா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே, நல்ல ஆண்டவர், நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனே என்று சொன்னது போல முழு பலத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம், முழு பலத்தோடு கர்த்தரை துதிப்போம். நல்லவர், வல்லவர், பெரியவர், அற்புதம், ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை, அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற தேவன். மீண்டும் மீண்டும் யோபு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வியாதி நேரத்தில் அவர் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத காரியங்களை செய்கிறவர், கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்கிறவர். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார். நான் கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன், என் வழிகளை ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை அன்பு, எத்தனை அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி சூழ எவ்வளவு வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிப்போம். ராஜாவே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கேட்க மாட்டோம். எங்கள் தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் தப்புவிப்பார், தப்புவிக்காமற் போனாலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம், அந்த தேவ பலன் இந்த நாளில் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. உங்க அடி ஆழத்துல கர்த்தரை எல்லாமல் வேற ஒன்றே உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே, சமாதானம் கொடுக்கிறவர், சமாதானத்தின் உடன்படிக்கைகளை நிலைப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில் இருக்கும். சஞ்சலம், தவிப்பு எல்லாம் ஓடி போகும். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் ஆலயத்துக்கு வருவது பாக்கியம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்மை தேடுவது எங்களுக்கு கொடுத்த பாக்கியம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை விட்டு எடுபடாத ஒரு பங்கு, தன்னை விட்டு எடுபடாத ஒரு பங்கு எல்லாவற்றையும் இந்த உலகம் வாங்கிக் கொள்ளும், எல்லாவற்றையும் இந்த உலகம் வாங்கிக் கொள்ளும். எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் ஆனால் நம்மளை விட்டு வராதது நம்முடைய ஹல்லேலூயா முன்மாதிரியான வாழ்க்கை, நம்முடைய ரட்சிப்பு கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாற்றும். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம். Thank you Jesus, thank you Lord. Hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அங்களுமே துதிக்கிறோம் அப்பா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய பாதத்தை முத்த செய்கிறோம் ஆண்டவரே. கிருபாசன தண்டையில சேரும்படியான பாக்கியம், கிருபாசன தண்டையில சேருகிற பாக்கியம். அன்றைக்கு ஆரோன் ஊழியம் செய்யும் பொழுது காலில் எப்பொழுதும் சங்கிலி, இரும்பு சங்கிலியை கட்டிக்கொண்டு ஊழியம் செய்தா. ஆனால் சுதந்திரமாக ஊழியம் செய்கிறோம், சுதந்திரமாக கர்த்தரை பாடுகிறோம், ஆராதிக்கிறோமே. ஹல்லேலூயா. நன்றி. அண்ணாதி தேவன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் ஆதாரம். கனக பாதை, வறண்ட வாழ்க்கை எல்லாம் செழித்து விடும். ஹல்லேலூயா.
வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண வாரியங்க நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் நடைக்கலமே அநாதி தேவன் நடைக்கலமே அவர் கருணாதாரமே. கருணைத்தாலே எடுத்து கொண்டான் தூய தேவன்பே. தூய தேவன்பே யௌவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண வாரியங்க நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் நடைக்கலமே அவர் நித்திய புகழும் ஆதாரமே. அநாதி தேவன் நடைக்கலமே நித்திய புகழும் ஆதாரமே. கனகப்பாதை காரிருளே தூய தேவ ஒளியே. கனகப்பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருள் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண வாரியங்க நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் நடைக்கலமே அநாதி தேவன் நடைக்கலமே ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவன்பே. மனதுருகும் தூய தேவன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண வாரியங்க நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் நடைக்கலமே அவர் நித்திய புகழும் ஆதாரமே. அநாதி தேவன் நடைக்கலமே அவர் நித்திய புகழும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செலுத்திடுதே தூய தேவ அருளால். பாடுவோம். செலுத்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண வாரியங்க நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் நடைக்கலமே அவர் நித்திய புகழும் ஆதாரமே. அநாதி தேவன் நடைக்கலமே அவர் நித்திய புகழும் ஆதாரமே. தேவா தூய தேவ பலத்தால் ஆனந்தம் பாடி திரும்பியே வா. தூய தேவ பலத்தால் சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவான். சந்ததம் மகிழ்ச்சி அடைவான். இந்த என்றும் உள்ள சதா காலமும் நமது மரண வாரியங்க நம்மை நடத்திடுவான். அநாதி தேவன் நடைக்கலமே அவன் நித்திய புகழும் ஆதாரமே. அநாதி தேவன் நடைக்கலமே நித்திய புகழும் ஆதாரமே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும்
ஓடி போய்விடும். அந்த வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கொள்ளணும். சில பலகீனமானவர்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க, விட்டமின்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதே அந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பொறுமையாக அந்த காரியங்களை நம்ம செய்வோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தை, இரவு 7 மணி என்றால் அந்த 7 மணிக்கு அந்த டோஸ் நம்ம எடுக்கிறோம். அதுபோல் ஆண்டவருடைய வார்த்தைகளை நித்திய மகிழ்ச்சி நம்ம மேலே இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கிளைம் பண்ணி நம்ம கேட்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் அதை நமக்கு தர வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மனுஷருக்கு ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை நமக்கு பிரசன்னமாக இருக்கிறது. அவர் நம்முடைய அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாக நற்கிரிகளை செய்கிறதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளோ இரக்கமுள்ள தேவன். வேதத்தை ருசிக்கும் பொழுது ருசிக்க தெவிட்டாத ஒரு அன்பு, தெவிட்டாத ஒரு வேதம். ஹல்லேலூயா. நன்றி. ஒரு பாடலை பாடி கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். யாரையும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்க எதா இருந்தாலும் ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவரே இந்த காரியம் என்று சொல்லி. நாங்களும் அநேக பிரச்சனைகள் உண்டு, அதையும் நாங்களும் ஆண்டவர் தான் பரிகாரி. அன்னைக்கு கேட்டது போல ஆண்டவர் தான் பரிகாரி, எந்த காரியத்துக்கும் ஆண்டவர் தான் பரிகாரி. அதனால் ஆண்டவரே இந்த காரியத்தை பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இதை பாடுவோம். புல்லு உள்ள இடங்களில் மேய்த்திடுவான், ஆமந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவான். புல்லு உள்ள இடங்களில் மேய்த்திடுவான், ஆமந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவான். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவான், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவான். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவான், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவான். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. எனக்காய் ஜீவன் என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே இயேசு போதுமே. இந்த வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகணும். என்னுடைய அந்த ரீசெக்கப்புக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்க நீங்கள் எல்லாரும் ஜெபிக்க கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்துட்டு கொண்டிருக்கேன். நானே என்னை சரீரத்துக்காக ஜெபிக்கிறேன். ஆனால் சபையாருடைய ஜெபத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. ஒரு அலையிலையா சொல்லாமா? பேதுரு சிறைச்சாலையில் இருந்தபோது யார் ஜெபம் பண்ணா? சிஸ்டர் பிரசங்கெல்லாம் அப்புறம் எழுதிக்கலாம் சிஸ்டர், இங்கே கவனிங்க. பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது யார் ஜெபித்தா? சபையார் எப்படி ஜெபித்தாங்க? ஊக்கத்தோடு ஜெபித்தாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் போன நாள் முதற்கொண்டு அநேக ஊழியர்கள் எனக்கு தெரிஞ்ச இங்கே மனச்சொல் தாலுக்கா, திருச்சியில், இன்னும் மற்ற இடத்துல ஃபோன் பண்ணி இன்னும் விசாரித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நீங்கள் நேரடியாக வாரம் பார்க்குறீங்க.
அந்த ஜெபம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்களும் குடும்பமாக ஜெபிக்கிறோம். நானும் என்னுடைய தனி ஜெபத்திற்காக பர்சனல் ப்ரேயர் பண்ணுகிறேன். ஸோ கவனிங்க, எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஜெபத்தினுடைய வல்லமை அப்படியே படிப்படியாக ஆண்டவர் சுகம் கொடுத்து கொண்டு வருகிறார். அப்படியே ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இருந்தேன். இப்போ வெளியிலலாம் வந்து இந்த ஒரு ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு தெருவில் ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் பண்ண கர்த்தர் பலப்படுத்தியிருக்கார். முன்னாடிலாம் ஒரு அடி வைக்க முடியாது, படியில் ஒரு அடி எழுந்திரிக்க முடியாது. 10% தான் ஒன்று. அப்போ 25, இப்போ 75. நான் நினைக்கிறேன் அடுத்த ரீசெக்கப்பில் வாக்கர் இல்லாமல் என்ன செய்வாங்க. இப்போ வாக்கர் இல்லாமல் வீட்டில் நடக்கிறேன். வீட்டில் வாக்கர் இல்லாமல் கொஞ்சம் நடக்கிறேன். ஆனால் கொஞ்சம் சேஃப்டிக்காக அதை என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். கொஞ்சம் தாங்கி தாங்கி நடக்கிறேன். இன்னும் ஃபுல்லாக நான் நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரென்த்தாக தாங்கும்போது பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். இந்த வாரத்தில் ரீசெக்கப் போகணும். நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, தேங்க்யூ சிஸ்டர். கடந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை கவனித்து பார்க்கும்போது 2 காரியத்தை நாம் தியானித்தோம். குறிப்பாக அவர் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணார். நீங்களும் அன்பு தேவ பிள்ளைகள் ஒரு நாள் தூங்கினா பரவாயில்ல, அடுத்த நாள் உணர்ந்து அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபம் பண்ணார். நீங்களும் தனித்து என்ன செய்யுங்க, 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உங்கள் வீட்டு கதவை பூட்டி கொண்டு தனித்து ஜெபம் பண்ணுங்க. எதை நம்ம செய்தியை கேட்குறோமோ அது வாழ்க்கையில் அனுபவமாகட்டும். அடுத்து இயேசு கிறிஸ்து கூட்டு ஜெபம் பண்ணினார் சீசர்களோட. இரவு ஜெபத்தில் நான் கூட யோசித்தேன், பிள்ளைகள் வருவாங்கன்னு சொல்லி. அநேக தேவ பிள்ளைகள் நீங்கள் வந்தீங்க. அடுத்த மாதம் இரவு ஜெபத்தில் 2 மணி நேரம் தான், 9 to 11. இன்னும் உற்சாகமாக நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து ஆலயத்தில் போன வாரம் ஜெபம் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்படி சபையில் அதிகமாக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. இன்னும் இந்த வாரத்தில் சில பேர் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்கள் போன வாரம் வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், சாவி உங்களுக்கு யார்கிட்ட இருக்குன்னு தெரியும், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நீங்கள் பேரை கூட எழுதி கொடுக்க தேவையில்ல. நீங்களாகவே வந்து 2 பேர் சேர்ந்துட்டு சகோதரிமார்கள் வந்து என்ன செய்யலாம், ஆலயத்தில் வந்து ஜெபிக்கலாம். சகோதரர்கள் நீங்கள் தனியாக வந்து ஜெபிக்கலாம். ஏன் 2 பேர் சகோதரிகள்னால் இது தனித்து கொஞ்சம் தனித்து வயலாக இருப்பதனால ஒரு சேஃப்டிக்காக தான் 2 பேர். சகோதரர்கள் நமக்கு தைரியம் இருக்கும், தனியாக வந்து ஆலயத்தில் ஜெபிக்கலாம். இந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணுங்கள். இரவு ஜெபம், அந்த ஜெபத்தில் ஆண்டவர் பேசும்போது எனக்கு அதிக பாருங்கள். எப்பொழுதுமே வசனத்தின் மூலம் தான் ஆண்டவர் என்னோடு பேசுவார். ஏசு முழுவதும் ஜெபம் பண்ணினார். நம்ம முழுதும் ஜெபிக்காவிட்டாலும் 9 to 11 ஒரு 2 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா பாடலை பாட ஜெபிக்க வந்து அடுத்த மாதம் இன்னும் அதிகமாக ஜெபத்துக்கு நேரம் முக்கியம் கொடுக்கப்படும். ஜெபம் தான் ரொம்ப முக்கியம். மற்ற செய்தியெல்லாம் அடிக்கடி நம்ம கேட்குறோம். அந்த இரவு ஜெபம். அடுத்து அதே போல் பெண்கள் ஜெபங்க நடைபெறுகிறது. சகோதரிகள் வந்து கலந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அதே போல் ஞாயிறு ஆராதனை, திருவிருந்து ஆராதனை, வருகிற ஞாயிறு திருவிருந்து ஆராதனை. கால ஆண்டவர் எனக்கு ஸ்ட்ரென்த்தை நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் நானே திருவிருந்து கொடுப்பேன், அதில் வித மாற்றம் இல்லை. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. தம்பி ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. என்னை கால் பலப்படுத்தணும். கொஞ்சம் பார்க்குறேன். அப்படி மாற்றலைன்னா 1 மாதம் பொறுத்துக்காங்க. ஏன்னா நான் வந்து ஏறி தண்ணியில் இறங்கி ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து என்ன செய்யணும், ட்ரெஸ்ஸு வந்து மாற்றணும். நல்லா இருந்தால் டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். அதனால் எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் வந்து ரிகல்ஸ் இப்போவே ஞானஸ்தானத்தில் ஏறி இறங்கி பார்க்கலாம்னா ட்ரைனிங் எடுக்கலான்னு பார்த்தேன். இடையில எடுத்து ஓகே ஆச்சுன்னா, ரிகல்ஸில் ஓகே ஆச்சுன்னா கொடுக்கலாம். இல்லைன்னா 1 மாதம் பொறுத்துக்காங்க. அடுத்த மாதம் ஞானஸ்தானம் எடுக்கலாம். அதே போல் வாலிப பிள்ளைகள் மற்றவர்கள் நீங்கள் யாராவது அப்படி ஒப்பு கொடுக்க தீர்மானிச்சிருந்தால் அடுத்த ஒரு வேளை இந்த மாதம் இல்லை அடுத்த மாதமும் ஞானஸ்தானத்திற்கு நீங்கள் என்ன செய்யலாம், சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்து திருவிருந்தில் அப்புறம் பங்கு பெறலாம். சரி, ஓகே. ஏற்கனவே நம்ம அறிவிப்பு எல்லாம் கொடுத்துட்டோம். மறுபடியும் அதை நான் ரிமைண்ட் பண்ணுறேன். இப்போ நேராக வசனத்துக்கு கொஞ்சம் நேரம் நமக்கு உள்ள நேரத்தில் வசனத்துக்கு போகலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் தான் நம்ம தியானம். அதில் தான் இயேசுவை குறித்து அவருடைய ஒவ்வொரு கேரக்டராக என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அப்படி எல்லோரும் திருப்புங்க. உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்ச வசனமாக இருந்தாலும் பைபிளை எடுத்து நீங்கள் திருப்பி உங்கள் கண்ணால் பார்த்து உங்கள் வாயால் படிக்கும்போது அல்லது யார் படித்தாலும் காதால் கேட்கும்போது இன்னும் உங்கள் மனசில் அது பதியும். எபிரேயர் 3:1 ஒருத்தர் இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை
கவனித்து பாருங்கள். பரம அழைப்பு, அதை குறித்து பின்னாடி ஒரு செய்தியை கடைசியில் பின்னாடி கேட்கலாம். இதே வசனத்தில் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியர், அது இயேசு கிறிஸ்து, அதை குறித்து பின்னாடி ஒரு நாள் செய்தியை தியானிக்கலாம். இப்போ அதோடைய கீழ்பாகத்தை தான் 2 வாரமாக தியானிச்சிட்டு இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். போன வாரம் இயேசு எப்படிலாம் 12 வயசில் வேதத்தை படித்தார், பழைய ஏற்பாட்டு பைபிள் சம்பவத்தை எப்படி கோட் பண்ணார் அப்படின்னு சொல்லி போன வாரம் வந்தவங்களுக்கு தெரியும். அப்படி தியான வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு. ஒருவேளை பேப்பர், நோட்டு, டைரி, குறிப்பெடுக்கிற நல்ல பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் தலைப்பை எழுதி கொள்ளலாம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம், த அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம். ஆங்கிலத்தில் தி அத்தாரிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசுவின் அதிகாரம்னு சொல்லி கூட சுருக்கமாக எழுதிக்கலாம் தலைப்பை. நீங்கள் எழுதுறதான் தலைப்பு, ஓகேவா? சரி, இப்போ அதிகாரம் என்றால் என்னென்னு ஒரு உதாரணத்தோடு நம்ம இயேசு எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம தியானிக்கலாம். ஒரு விவோவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பர்த் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்லாம் வாங்க போகிறோம். அவர் நம்முடைய ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை வாங்கிட்டு தான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அதில் கையெழுத்து போடுறார். அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு பேப்பர் எடுத்துகிட்டு ரெவென்யூ ஆர்ஐட்ட போனோம்னா அவர் ஒரு கையெழுத்து போடுவார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி தான் தாசில்தார்கிட்ட போக முடியும். எடுத்தோன்னே தாசில்தார்கிட்ட போனால் அவர் பார்ப்பார், விஓ கையெழுத்து இருக்குது, அந்த கையெழுத்துக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, அத்தாரிட்டி. ஆர்ஐ கையெழுத்து இருக்கா அப்படின்னா, இன்கம் சர்டிஃபிகேட்டு இது வாங்கும்போதெல்லாம் அப்படி நான் வாங்கியிருக்கேன், டெத் சர்டிஃபிகேட் வாங்கும்போதெல்லாம். அப்போ அந்த அதிகாரம் இருக்கா, அப்போ தான் தாசில்தார் போடுவார். அப்போ தாசில்தாருக்கு வட்டாட்சியர்னு சொல்லுவாங்க. அந்த வட்டத்துக்குள்ளே மனுஷல் தாலுக்கா தாசில்தார்னா அதுக்குள்ளே அதிகாரம். அப்படி ஒவ்வொரு அதே இப்போ நம்ம திருச்சி மாவட்ட கலெக்டர்னு சொன்னால் அவருக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலெக்டர், ஐஏஎஸ் இருக்காங்க, அவங்களுக்கு சில அதிகாரத்தை நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டு கொடுத்துருக்கு. அதே போல் எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பி இருக்காங்க, அவங்களுக்கு சில பொறுப்புகளை கவர்மெண்ட்டு கொடுக்குது, சில அதிகாரம், அவங்களுக்குன்னு சில கையெழுத்து போடுற காரியம், சில காரியங்கள். இப்படி பாருங்கள், அதிகாரம் பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. அடுத்து எம்பி எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சில அதிகாரங்கள் உண்டு. நம்முடைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் இன்னொரு மாநிலத்தில் செல்லாது, கேரளாவில் செல்லாது, அங்கே ஒரு முதலமைச்சர் இருக்காங்க. ஆந்திராவுக்கு போனால் அங்கே ஒரு முதலமைச்சர். இப்படி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற அத்தனை சீஃப் மினிஸ்டர் இருக்கான்னா அங்கங்கே தான் சில ரெக்கமெண்டுக்காக போகலாம், சில காரியங்களை செய்வாங்களே தவிர, ஆனால் அங்கே உள்ள அந்த முதலமைச்சருக்கு தான் அந்த சில அதிகாரம் உண்டு. ஒரு காரியத்தை சொன்னால் உடனே சூப்பரண்ட், போலீஸ் சூப்பரண்ட்லாம் உடனே ஒருத்தர் கைது பண்ணணும்னு சொன்னால் உடனே என்ன செஞ்சிடணும், கைது பண்ணணும். ஜாமீன் கொடுங்கன்னா உடனே என்ன செஞ்சிடணும். இதை பார்க்குறவங்களாம் நடக்கிறத, நாட்டில் நடக்கிறத நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அப்போ அந்த அதிகாரம் அவங்களுக்கு என்ன செய்யுது, இருக்கிறது. நம்முடைய பாரத பிரதம மந்திரிக்கு என்ன இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்குது. குடியரசுத் தலைவர் அம்மா தான், அம்மாவாக இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு என்ன இருக்குது, லேடி தானே அப்படின்னு கிடையாது. அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இருக்குது, அதிகாரம் கத்தர் கொடுத்துருக்கு. ஏன் இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன்னே, ஒரு போலீஸ் ஒல்லியாக இருப்பாங்க, டிராஃபிக் போலீஸ் பார்த்துருக்கீங்களா, ஸ்டாப்புன்னு ஒரு கையை இப்படி வச்சுருப்பாங்க. லாரி டிரைவர் குண்டாக இருப்பார், மீசையை முறுக்கிட்டு வருவார். அந்த லாரியை பார்த்தா, மீசையை பார்த்தாவே என்னவாக இருக்கும், பயமாக இருக்கும். டிராஃபிக்கில் இவங்க போலீஸு, கவர்மெண்ட்டு அந்த அதிகாரம் கொடுத்துருக்கு. ஸ்டாப்புனா ஸ்டாப் நிற்கணும். நீ என்ன ஒல்லியாக இருக்கிற, உன் கையில் சின்ன போர்டு இருக்குது, நான் ஸ்பீடாக வந்து அழுத்துவேன்னு லாரி டிரைவர் வருவாங்களா? என்ன லாரி டிரைவராக இருந்தாலும் எவ்வளோ லோடு வந்தாலும் அவங்க என்ன செய்யணும், அதான் அந்த அதிகாரம். புரியுதுங்களா? இப்படி நிறையா நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தாரிட்டி, இதெல்லாம் கவர்மெண்ட்டு கொடுத்த அதிகாரம். சிலர் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல் ஆண்டவர் நமக்கும் ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் சில அதிகாரத்தை கொடுத்துருக்கார். அதை கடைசியில் பார்க்கலாம். இயேசுவுக்கு முதல்ல அதிகாரம். இப்போ இந்த ஆதார வசனம் பார்க்கும்போது மத்தேயு 28:18, சீக்கிரம் மத்தேயு 28:18 வேகமாக யாருனாலும் வாசிக்கலாம், வாசிங்க. அப்பொழுது இயேசு சீசர்கள் சமீபத்தில் வந்து, கவனிங்க, அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும்
சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஒரு சிலர் நான் இப்போ சொன்னல விவோ ஆர்ஐ தாசில்தார்னா அந்தந்த என்ன அதிகாரமோ அது மட்டும்தான். ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு பூமியில் மாத்திரமல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம், ஆல் அத்தாரிட்டி. இப்போ அமெரிக்க ஜனாதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே தான் அவருக்கு அதிகாரம். சில யுத்தங்களை செய்யணும் சொன்னால் இராணுவ வீரர்கள் ஒன்று யுத்தத்துக்கு போவாங்க, ஸ்டாப் பண்ணால் ஸ்டாப் பண்ணுவாங்க. அகில உலகத்திற்கும் நான் பிரசங்கம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, ஆப்கானிஸ்தானுக்கு மாத்திரமல்ல, இலங்கைக்கு மாத்திரமல்ல, யூரோப்பியன் கண்ட்ரிக்கு மாத்திரமல்ல, ஆஸ்திரேலியாவுக்கு மாத்திரமல்ல, ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவுக்கு மாத்திரமல்ல, வட அமெரிக்கா தென்னாப்பிரிக்காவுக்கு மாத்திரமல்ல, தீவுகள், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் உலகப்புறம் அவங்க அதிகாரம் இருந்தாலும் அவர் தான் ராஜாதி ராஜா. ஓல் அதிகாரம் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. பூமியில் மாத்திரமல்ல, அவருடைய அதிகாரம் எங்கே இருக்குது? வானத்திலும் சகல அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை தான் சீசர்களுக்கு ஜீசஸ் என்ன செஞ்சார்? கொடுத்தார். இப்போ சீசர்கள்லாம் ஊழியம் செஞ்சுட்டு மறிச்சிட்டாங்க, இலைப்பாரிட்டு இருக்காங்க. இப்போ நம்முடைய காலம். அப்போ இப்போ இருக்கிற ஊழியர்களுக்கு, இப்போ இருக்கிற விசுவாசிகள், உங்களுக்கும் எனக்கும் அந்த அந்த கவர்மெண்ட், ஹெவன்லி கவர்மெண்ட்டு, இப்போ சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரம் கொடுக்குது. அதை பார்த்தோம். நம்முடைய அதிகாரம் பரலோக அதிகாரம், அந்த அத்தாரிட்டி அதை ஆண்டவர் ஊழியருக்கும் கொடுக்கிறார். விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். முதல்ல இயேசுவின் அதிகாரத்தை பார்க்கும்போது பிரசங்கி 8:4 ஒருத்தர் வாசிங்க. பிரசங்கி 8:4 பைபிளை பாருங்கள். பைபிளை கொண்டு வாங்க, பைபிளை விரிங்க. ஸ்தோத்திரம். இன்னொரு, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு, நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? அப்ப ராஜாவின் வார்த்தை பாருங்க. ஒரு கலெக்டர் சொன்னா, ஒரு முதலமைச்சர் சொன்னா, பிரதம மந்திரி சொன்னா, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சொன்னா, ராஜாவின் வார்த்தை, அதிகாரிகள் அவங்க சொன்ன வார்த்தைக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அதை அப்படியே செயல்படுத்துறாங்க. இங்கே போனா போறாங்க, வானா வர்றாங்க. அவ்வளோ அதிகாரம். பைபிளில் கூட 100க்கு அதிபதி ஒருத்தர் சொல்கிறாரு, ஒருத்தனை வானா ஒருத்தர் வர்றான், ஒருத்தர் போன. ஏன்னா 100 பேருக்கு அதிபதி. இயேசுவே என் வீட்டுக்கு வரத்துக்கு நீங்கள் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லணும். பாருங்க, நீ போகலாம், உன் வேலைக்காரன் சொஸ்தமாக இருக்கிறான், அவ்வளோதான். அதே டைமில் வேலைக்காரன் நினைக்கிறான், அங்கே சொஸ்தமானதை பார்க்குறோம். அப்போ 100க்கு அதிபதி அதை யோசித்து பார்க்குறான். நம்ம ஒரு 100க்கு அதிபதி, நமக்கே இவ்வளோ அத்தாரிட்டி, பவர், வல்லமை, அதிகாரம் நமக்கே இருக்குன்னா ஜீசஸுக்கு அவ்வளோ அதிகாரம். இயேசு ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வான்னு சொல்கிறாரு அந்த 100க்கு அதிபதி. ஆனால் யோசித்து பார்க்குறாரு, நீங்கள் வீட்டுக்கு வர நான் பார்த்துறேன், நல்ல இங்கிருந்து நீங்கள் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சஸ்தமாவான். அப்பேற்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். அவ்வளோ அதிகாரம் உடையவர் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு நேரத்தை கருதி எவ்வளோ நேரம் இருக்கிறதோ சில அதிகாரம், இயேசுவின் அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். முதலாவது மார்க் 2:5 அதிகாரம். மார்க் புஸ்தகத்தில் தான் இன்றைக்கி தியானம். போன வாரம் லூக்காவிலே தியானித்தோம். நீங்கள் சீக்கிரம் எடுக்கும்படியாக தான் அப்படி நான் எடுத்துட்டிங்களா? மார்க் 2:5. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். சிஸ்டர், இன்னொரு வசனத்தை வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி. சரி, ஓகே, கவனிங்க. இப்போ சில வசனத்தை பண்ணிட்டு என்னை கவனிங்க. அப்போ போய் எழுதிட்டே இருக்க வேண்டாம், கீழே பார்த்துட்டு இருக்க வேண்டாம், என்னை கவனிங்க. இந்த சம்பவத்தை, இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். நமக்கு அந்த பாயிண்ட் அதிகாரங்கிறது தான் முக்கியம். அப்போ மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் அதே மார்க்கு 2:10 வாசித்தோம். பூமியிலே மனுஷகுமாரனா இயேசுவுக்கு பாவத்தை மன்னிக்க என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. அதிகாரம் உண்டு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டு கூட்டத்தில் திரளான ஜனங்க இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை 10-12 வசனத்தை சுருக்கமாக நான் காரியத்தை சுருக்கி சொல்கிறேன். திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, வேதபாரகரும் வந்து இருக்கிறாங்க. அப்போ 4 பேர் அவங்க எங்கிருந்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு தெரில, தூரத்தை பார்க்கல,
அந்த 4 பேர் கும்பலாக இருக்குது, இவ்வளோ நேரம் ஆகுமேனுங்கல்ல, நேரத்தை பார்க்கல. ஃபஸ்ட்டு தூரத்தை பார்க்கல, 2வது நேரத்தை பார்க்கல. அடுத்து 4 பேர் சேர்ந்து தூக்குற அந்த பாரம், அந்த திமிர்வாதக்காரன் தூக்கிட்டு வராங்க படுக்கையோட. அப்போ 4 பேருக்கும் பாரம் உண்டு. இதில் என்ன ஒரு சிறப்புனா, மேல் கூரையை லூக்கா புஸ்தகத்தில் தட்டோடுன்னு படுக்கிறோம், தட்டோட பிரிச்சுட்டு மேலேருந்து கேர்ஃபுல்லாக அந்த பாடியை அவரை என்ன செய்யணும், உயிரோட தான் இருக்கிறாரு, ஆனால் திமிர்வாதம் படுத்த படுக்கையாக எடுக்கிறாங்கன்னா அவங்க பாரத்தை பார்க்கல. அவங்களுக்குள்ள அந்த ஒருமனை இருந்துச்சு, எப்படியாவது சுகம் ஆகணும்னு சொல்லி. திடீர்னு அப்படியே இப்போ நம்ம ஒட்டு கட்டடம் இந்த இடத்துல ஒருத்தர் திறப்பாக்கி அப்படியே ஒரு பாடி இறங்கினா அப்படி இருக்கும். அப்படி தான் இயேசு, அப்படி ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்காங்க, அதை முண்டி அடிச்சுட்டு வாசல் வழியாக போக முடியல. ஆனால் இதுதான் தருணம்னு சொல்லி அவங்க விசுவாசத்தை இயேசு கண்டு தான் 5வது வசனம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உடனே உட்கார்ந்துருந்த வேத பாரகர், பாவத்தை தேவன் தானே மன்னிப்பார், இவர் மனுஷகுமாரனாச்சே மனுஷனாச்சே, இயேசுவுக்கு எப்படி பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு, இவர் தேவதூஷணம் சொல்கிறாரு அப்படின்னு, தேவன் ஒருவர் என்று பாவங்களை மன்னிக்க யாருன்னு சொல்லி அப்படியே சிந்திச்சுட்டே இருக்காங்க. கவனிங்க, சிந்தனையை கூட என் ஆண்டவர் அறிவார். ஒரு அல்லையா சொல்லாமா? இப்போ ஆலயத்தில் உட்காந்து நீங்கள் குறிப்பெடுத்துக்கிட்டு சிந்திக்கிற இந்த சிந்தனையை கூட கர்த்தர் என்ன செய்வார், அவர் அறிவார், அவர் அறிவார். அப்படி அவங்க சொல்லல வாயை திறந்து யோசிக்கிறதே ஆவியில். ஏன்னா இயேசுவை குறித்து ஒருத்தரை குறித்து அவருக்கு சாட்சி சொல்ல தேவையில்லை, எல்லாருடைய இருதயத்தையும் அறிகிற தேவன். இப்போ நம்மளாம் ஒருத்தர் சொன்னால் தான் ஒருத்தரை பற்றி தெரியும், ஆனால் இயேசுவுக்கு உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி சொல்ல யாரும் தேவையில்லை, அவருக்கு எல்லாம் தெரியும். அவங்க வேத பாரகர் மனசில் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பாவங்களை வந்தோன்னு சுகம் ஆக்கணுமே, சுகம் ஆக்காமல் பாவங்களை மன்னிக்க எப்படி இவருக்கு அதிகாரம் இருக்குது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு எடுத்துன்னு சொல்கிறாரு. வியாதியாக வரான், திமிர்வாதக்காரனாக வரான், அவனை சுகமாக்காம அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்கும்போதே, இப்படி ஏன் சிந்திக்கிறேன்னு உடனே ஆவியில் அறிந்து, உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறது என்னன்னு சொல்லி 9வது வசனத்தில் நான் சொல்லும்போது அப்போ கவனிங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிதுன்னு சொல்லிட்டு கவனிங்க 10வது வசனம், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, இப்போதான் திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. கரங்களை வைத்து அல்லையா சொல்லாமா? அந்த ஒரு வார்த்தையில் பாருங்க, 4 பேர் தூக்கிட்டு வராங்க, ஓட்டை பிரிச்சுக்கிட்டு கூரையை பிரிச்சுட்டு இறக்குறாங்க. அவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு முதல்ல பாவத்தையும் மன்னிச்சுட்டு அப்புறம் அந்த அதிகாரமுள்ள வார்த்தையை, வாயிலிருந்து வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீ எழுந்து பாருங்க, தூக்கிட்டு வந்தவங்க இப்போ எழுந்து படுக்கையோடு தூக்கிட்டு, இப்போ படுக்கையும் எடுத்துக்கொண்டு போகிற அளவுக்கு கர்த்தர் அந்த திமிர்காரன் என்ன செஞ்சார், சொஸ்தமாக்கினார். அந்த வார்த்தையில் அதிகாரம் உண்டு. 12 பாருங்க, உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டது இல்லை என்று சொல்லி தேவனை என்ன செஞ்சாங்க, மகிமைப்படுத்தினாங்க. நம்மளும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நல்ல உற்சாகமாக. இப்போ முதல் குறிப்பில் நான் என்ன சொல்கிறேன்னா, இயேசுவின் அதிகாரம், பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. இப்போ நீங்களும் நானும் மனுஷராக இருப்பதனால பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். சில நேரம் நம்ம அறியாமல் நம்ம பாவம் செஞ்சிடுறோம். பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், வாயின் வார்த்தையில் தவறிடுறோம். கண்ணில் இச்சை வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், சில நேரம் நம்ம அறியாமல் இச்சை வந்துடுது. பெருமைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், எல்லா நேரமும் இல்லை. வேணா உங்களை செக் பண்ணி பாருங்கள், திடீர்னு ஒரு செகண்டில் பெருமை வந்துட்டு போயிடுது. பொறாமப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஒரு செகண்டில் என்ன ஆகுது, பொறாமப்பட்டுட்டு போயிடுது. வீட்டில் சண்டையே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், திடீர்னு ஏதோ ஒரு வார்த்தையினால் மனைவி ஒன்று சொல்ல, கணவன் ஒன்று சொல்ல, பிள்ளைகள் ஒன்று சொல்ல, அப்படியே வார்த்தை சொல்ல முத்தி முத்தி என்னவா ஆயிடுது. இப்படி ஏதோ சில காரியத்தில் நீங்களும் நானும் தவறுகிறோம். இன்றைக்கி முதல் குறிப்பில் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன், அதை ஆவியானவர் உடனே உணர்த்துவார். கோபப்பட்டுட்ட, உனக்குள்ளே இந்த காரியம் வந்துருச்சு, இப்போ ஏதோ ஒரு காரியம் வந்துருச்சுன்னு உணர்த்தும் போது யார்
தன் பாவங்களை மறைக்காமல் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறாங்களோ அவங்களுக்கு இரக்கம் உண்டு. அல்லேலூயா. அவர் வெகுவாய் மன்னிக்கிறவர். அன்றைக்கு இயேசு சிலுவையிலலாம் போகல. இப்போ 2026 நம்ம இருக்கிறோம். அவர் காலத்தில் அப்போவே மன்னிக்க அதிகாரம் உண்டு. இப்போ ரத்தம் சிந்திருக்கிறார். தூய ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம். அந்த ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமையுடையது. பவுலை போல நிர்பந்தமான மனுஷன் இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்னு சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்னை விடுதலையாக்கும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தர் ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு. கல்வாரி அன்றி உங்களுக்கு எனக்கு கதி அல்ல. பரிசுத்தம் ஆவதற்கு வேறொரு வழி இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவருக்கும் பிதாவுக்கும் தான் பாவத்தை மன்னிக்க என்ன இருக்கு? அதிகாரம் உண்டு. ஆவியானுடைய வேலை பாவத்தையும் அக்கிரமத்தையும் கண்டித்து என்ன செய்வார்? உணர்த்துவார். கண்டம் பண்ண மாட்டார். குற்ற மனசாட்சியை கொடுக்க மாட்டார். பிசாசு தான் குற்ற மனசாட்சியை கொடுப்பான். நீ பாவம் செஞ்சிட்ட இந்த காரியத்தில் தவறிட்டுன்னு. ஆனால் நான் பிரசவம் பண்ணுற இயேசு கிறிஸ்து குற்றப்படுத்துகிறவர் அல்ல, ஆவியானவர் குற்றப்படுத்துகிறவர் அல்ல. ஆவியானவர் உணர்த்தும் போது உடனே உணர்வடைந்து, இயேசுவே உம்முடைய ரத்தத்தால் கழுவும், என்னை பரிசுத்தப்படுத்தும், பிதாவே என்னை மன்னியும் சொன்னா இன்றைக்கும் ஆண்டவர் மன்னிக்க அவருடைய வல்லமை குறுகி போகவில்லை, அவர் அதிகாரம் குறுகி போகவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதுதான் பாவத்தின் மேல் அதிகாரம். பாவத்தின் மேல் அதிகாரம். ஜீசஸ் பவர் இஸ் ஓவர் சின். பாவத்தின் மேல அவருக்கு என்ன இருக்கு? அதிகாரம். அதே மார்க் புத்தகத்தில் 4 அதிகாரம். நேரத்தை கருதி வேகமாய் போகிறேன், என்னோட ஒத்துழைப்பு கொடுங்கள். மார்க்கிலே தான் இன்னைக்கு வேற எங்கேயும் திருப்ப வேண்டாம். ஒரு 5 அதிகாரத்தை வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். முதல் அதிகாரம் பாவத்தின் மேல் அதிகாரம், பாவத்தை மன்னிக்க அதிகாரம், அப்படி கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ 4ஆம் அதிகாரம் அந்த ஒரு வசனத்தோடு வாசிச்சுட்டு என்னை கவனிங்க. அப்படியே சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். இப்போ 39 மட்டும் படிங்க. மார்க்கு 4:39. ஒருத்தர் வாசிங்க. அவர் எழுந்து, நல்லா கவனிங்க, முதல்ல எழுந்தாரு போட்லேருந்து, காற்றை என்ன செஞ்சாரு? அதட்டி வாசிங்க சிஸ்டர். இப்போ கடலை பார்க்குறார். ஃபஸ்ட்டு காற்றை, அந்த காற்று எப்பேற்பட்ட காற்றுனா சுழல் காற்று, பலத்த சுழல் காற்று. பட்டகளை தண்ணி அடிக்குது, போட்டே தலைகளாக கவிழ்க்கும். இது நடந்த சம்பவம். ஒரு கதை மாதிரி நான் சொன்னாலும் இது கதை எல்லாம் சரித்திர உண்மை, நடந்த சம்பவம். அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி சிஷ்யர்களோடு வர்றார். அப்போ பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேலே மோதிட்டு 38 கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வச்சு என்ன செய்கிறாரு? நித்திரையாக இருக்கிறார். அவருக்கும் தூக்கம் வந்தது. இயேசுவும் நம்ம போல மனிதனாக இருப்பதனால அவருக்கு என்ன வந்தது? தூக்கம் வந்தது. தலையணை வச்சு என்ன செஞ்சிடறாரு? படுத்திருக்கிறார். அப்போ தான் சொல்கிறாங்க அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிற உமக்கு கவலை இல்லையா? அப்போ தான் சிஸ்டர் இப்போ வாசிச்சாங்களே அதே வசனம், எழுந்து காற்றை கடலை அதட்டி இறையாதை அமைதலான்னு சொன்னார். வாசிங்க சிஸ்டர். இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் கிரேட் காம், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இதற்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டுமானால் இயற்கையின் மேல் இயேசுவுக்கு என்ன இருக்கு? அதிகாரம் உண்டு. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஜீசஸ் பவர் ஓவர் நேச்சர். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைன்னு சொன்னார். பார்த்தீங்களா? இந்த போட்டில் நடந்த சம்பவத்தை விட்டுருந்தா எல்லாம் அழகு இருந்திருப்பாங்க. நாங்கள் மடிந்து போகிறவங்களுக்கு கவலையான்னு சொல்லி உடனே ஜீசஸ் என்ன செஞ்சார்? இந்த வசனப்பை வாசித்தோம். உடனே காற்றை தான் பார்த்தார். காற்றை தமது பண்டக சாலையிலிருந்து அனுப்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம், காற்றை பண்டக சாலையிலிருந்து. காற்றில் பல காற்று இருக்குது. சுழல் காற்று, பெருங்காற்று, கடுங்காற்று, பெரிய பலவிதமான காற்று புயல்லாம் இருக்குது. இங்கே வந்தது 37ஆம் வசனம் சொல்ல, பலத்த சுழல் காற்று. இப்படி சுழண்டு தண்ணியில் அடிக்கிற காற்று. முதல்ல காற்றை தான் என்ன செஞ்சார்? இவருக்கு அதிகாரம் இருக்குது, ஆல் அத்தாரிட்டி ஜீசஸுக்கு. காற்றை படைத்தவர் அவர், உருவாக்கினவர் எல்லாம். முதல்ல அதட்டினார். கடல் அப்படியே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. சுழல் காற்று, இறையாத அமைதலாய் இரு. அதான் ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு.
அப்படியே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. உன்னை சீசர்களை பார்த்து, ஏன் இப்படி பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிருச்சு? 41 இன்னும் மிகவும் பயப்படுறாங்க. ஏன் பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சுன்னு சொன்ன பிறகு கடைசி வசனம் பாருங்க, மார்க் 4:41. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் என்ன செஞ்சாங்க? சொல்லி கொண்டார்கள். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? இதே சம்பவத்துக்கு எடுக்க வேண்டாம், குறிப்பெடுக்கிறவங்க எழுதி மட்டும் வச்சுக்கோங்க. எலியா காலத்தில், எலியாவுக்கு முன்னாடி யோசுவா காலத்தில் 5 ராஜாக்கள் வர்றாங்க கிபியோனோர் யுத்தம் செய்ய. ஏற்கனவே கிபியோனர் தந்திரமாக வந்து உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. இப்போ அவங்கள விறகு வெட்டுறவங்களாக பணிவிட செய்கிறவங்களாக வச்சுக்கிட்டாங்க. நான் சொல்கிறது யோசுவா புஸ்தகத்தில் இருக்க, எடுக்க வேண்டாம். இப்போ கிபியோனர் ஆள் அனுப்புகிறாங்க. ஜோசுவா முழுவதும் அந்த படம் நடந்து வந்து திடீரென்று 5 பேர் மேலே யுத்தம் செய்கிறாங்க. வானத்திலேருந்து கற்கள் வந்து அதுலேயும் சாகுறாங்க. இவங்களும் யுத்தம் செய்கிறாங்க. கவனிங்க, சூரியன் அப்படியே மறைய போகுது, இன்னும் யுத்தம் முடியல. உடனே கர்த்தரோட யோசுவா பேசி, கவனிங்க, சூரியனே நீ கிபியோன் மேலும், என்ன கவனிங்க, சந்திரனே நீ ஆயலோன் மேலும் தரித்து நில். உலக சரித்திரத்தில் அதுக்கு முன்னாடி இல்லை பின்னாடியும் இல்லை. ஜோசுவா அந்த வார்த்தை கர்த்தரோட பேசணுன்னு கர்த்தர் சொல்லிட்டார், நீ கட்டளையிட, நான் பார்த்துக்கிறேன்னு. அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவரிக்காமல் ஒரு பகல் முட்டை நடுவானம் முட்டை என்ன செஞ்ச, நடுவானத்தில் என்ன செஞ்சது? அப்படியே நின்றது. ஆயலோனே நீ சந்திரனே நீ ஆயலோன் மேலே தரித்து நில்லுங்கும் போது அதுவும் தரித்து நின்றது. யுத்தத்தில் வெற்றி. பாருங்க, யோசுவா சாதாரண மோசைக்கு ஒரு பணிவிடைக்காரர், உங்களை போல என்ன போல ஒரு மனிதர், பிறகு ஊழியக்காரராக மாறுறார். சூரியனுக்கு அவர் கட்டளையிடு. சூரியனை படைத்தவர் அவர், சந்திரனை படைத்தவர் அவர், நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறவர், சகல மலையை தராசில் நிற்கிறவர், பூமியின் உருண்டையின் மேல் கர்த்தர் என்ன செய்கிறவர்? வீற்றிருக்கிறவர். சாதாரண ஒரு ஊழியக்காரன் யோசுவா, மோசைக்கு பிறகு வந்த ஊழியக்காரர் சொன்னபோது அதுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை. அந்த ஒரு டைம் தான் அப்படி சூரியன், விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க, ஏதோ ஒரு காலத்தில் சூரியன் அப்படியே நின்றுருக்கு. வேதத்தில் இருக்கிறதெல்லாம் சரித்திர உண்மை, 100% உண்மை. அல்லேலூயா. அதனால தான் அவளை ஆணித்தரமாக தைரியமாய் போல்ட்டாய் சத்தமாய் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். என்னுடைய வார்த்தையை நான் பிரசங்கம் பண்ணுகல, பைபிளில் இருக்கிறதுனால அவள் எவ்வளவு இந்த மாதம் வெளிப்பட்ட தேவன், பொய்யிறையாத தேவன், எவ்வளவு வேணும் பொய்யிறையாத தேவன். அது பொய்யல்ல, நடந்தது. அதனால ஆணித்தரமாக பேசலாம். உலகம் மனிதர்கள் பொய்ய கட்டுக்கதையை எவ்வளவு சத்தமாக ஆணித்தரமாய் பேசும்போது ஜீவனுள்ள தேவனுடைய சரித்திரத்தை, சம்பவத்தை, இயேசுவை கவனித்து பார்த்து அவருடைய அதிகாரத்தை நம்ம தியானிக்கிறோம். அவருடைய அதிகாரம் மாத்திரமல்ல, சில ஊழியக்காரர்கள் செஞ்ச அதிகாரத்தை நம்ம சொல்லும்போது தைரியமாக சொல்லலாம், நீங்களும் ரிசீவ் பண்ணலாம், அது உண்மைன்னு சொல்லி. இன்னொரு காரியம், எலியான்னு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க, குறிப்பெடுக்கிறவங்க எலியான்னு எழுதிட்டு என்னை கவனிங்க. 3.5 வருஷம் என் வாக்கின்படியே மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதான் எலியாவின் வார்த்தை. அப்படியே 3.5 வருஷம் மழையும் பெய்யலைங்க. இது ராஜாக்கள் புஸ்தகத்தில் இருக்கு, இப்போ எடுக்க வேண்டாம், வீட்டில் படித்து பாருங்க, எடுக்க சொல்லும்போது எடுத்து பாருங்க. 3.5 வருஷம் கொடிய பஞ்சம். இதை யாக்கோபு நிருப ஆக்கியோன் சொல்லும்போது, எலியா உங்களை போல என்ன போல பாடுள்ள மனுஷன், உங்களை போல என்ன, அந்த வார்த்தை என்ன அதிகமாக தொட்டது. எலியானா சூப்பர் நேச்சுரல் ஊழியக்காரன் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் உங்களை போல என்னை போல பாடுள்ள மனுஷன். கர்த்தர் தான் சொல்றாரு, நீ கட்டளையிட எலியா. ஆக பரசன் ஏசப்பேல் அட்டுழிய தாங்கலை, விக்கிரக ஆராதனை தலைவரி தாடுகிறது, பஞ்சத்தை நான் வருஷிக்க போகிறேன், ஆனால் உன் வாயிலேருந்து தான் சொல்லுவேன், நீ சொல்லு தைரியமாக சொல்லி. அதுதான் ஆகாப் அரசனுக்கு முன்பாக அவர் தைரியமாக சொன்னார், என் வாக்கின்படி மழை பெய்யாது பனி பெய்யாது. பிறகு 3.5 வருஷம் முடிந்த பிறகு மறுபடியும் எலியா என்ன செய்கிறாரு? கருத்தாய் ஜெபிக்கிறார். வானம் மழையை பெய்தது, வட்டி முதலோட. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? உலக அரசாங்கம் எல்னினோன்னு சொல்லி பசிபிக் பெருமடல எவ்வளவு வந்தாலும் இன்னைக்கு காவேரி வறண்டு கிடக்கிறது. அந்த பகுதியில் நான் ஆட்டோவில் சில நேரப்பெல்லாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறேன், ஒரு சில இடத்துக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறேன். காவேரியை பார்க்கும்போது என் உள்ளம் உடைகிறது.
இந்த நேரத்தில் காவிரியில் எவ்வளோ தண்ணீர் ஓடிட்டு இருக்கும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, காவிரியில் தண்ணீரில் பிரதர், அந்த ஆத்தும பாரம் உங்களுக்கு எனக்கு வரணும். ஏதோ வந்தோம் பிரசங்கம் பண்ண குறிப்பிடுத்தன்னு போன இல்லாமல், ஆண்டவரே எலியாவின் தேவனே, விக்கிரகம் மழையை கொடுக்காது, வானம் தானா என்ன செய்யக்கூடாது, மழை பெய்யாது. எங்கள் தேவன் அல்லவா இடி மின்னலை உண்டாக்கி மழையை பெய்ய பண்ணுகிறவர். ஒரு இடத்துல மழையை பெய்ய பண்ணவும் முடியும், ஒரு இடத்துல மழையை தடுக்கவும் அவரால் முடியும். அவங்க சொன்னது உண்மை இல்லைன்னு உண்மை. வட இந்தியாவிலலாம் காஞ்சி கிடக்கிறது, அரிசி விலை ஏறிட்டு வருகிறது. கர்நாடகாவில் ஏன் நம்ம கையேந்தணும்? தமிழர்களாகிய நாம் ஏன் கர்நாடகாவில் கையேந்த வேண்டும்? மேகதூது அணை எந்த அணை கட்டினாலும் நீ கட்டிட்டு போ, ஆனால் நியாயமான தண்ணீரை கொடுக்க வேண்டியதை கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறத கொடு. ஆனால் நாங்கள் எலியாவின் தேவனை நோக்கி பார்க்கணும்னு சொன்னால், தண்ணி மழை பேஞ்சிச்சுன்னா அங்கே நிரம்பிச்சுன்னா அவங்க அப்போ, நான் அதை தான் யோசிப்பேன், அப்போ இங்கே ஒரு தொட்டு தண்ணி கூட வரக்கூடாது, அடைச்சிக்கங்கன்னு சொல்லணும். ஆனால் அப்படி நம்ம சொல்ல மாட்டோம் தமிழர். நீ கொடுக்க மாட்டல்ல, இப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாதுன்னு எங்கே தண்ணி போகும்? மேலே அந்த இடத்துலேருந்து கீழே இடத்துல தான் வரும். அப்போ என்ன பண்ணுறது? அவங்களும் மனுஷர், இந்தியர், தண்ணியை திறந்து விடு, மேட்டு டேம் நிரம்பிட்டேன், நான் கொள்ளிடத்தில் திறந்து விடுறேன். காவேரிக்கு பதிலாக என்ன விடுறேன்? கொள்ளிடத்தில் கரை புண்டு ஓடி இருக்குங்களே, யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வறண்டு கிடக்கிறது. அப்போ நீங்களும் நானும் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாமல், ஆண்டவரே, அவர் சொன்னார் என் கரங்கள் கிரியத்துக்கு கட்டளையிடுங்கள் சொன்னார். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே அப்படின்னு நீங்களும் நானும் ஜெபிக்கும்போது சூழ்நிலையை மாற்றுவா. இந்த சர்ச்சை ஒட்டும் போது அப்போ பாஸ் வந்திருந்தார், மத்திய போதகராய் எஸ்எஃப் பீட்டர் வந்திருந்தார் காட்டூர்லேருந்து, அவர் தான் மத்திய போதகர். அப்படி வரும்போது ஒட்டும் போது மழை வந்துச்சு. இந்த ஜெபத்தை தான் நாங்கள் பண்ணணும். அப்போ இன்ஜினியர் அந்த மேஸ்திரிலாம் சொன்னாங்க, மழை வரப்போது ஒட்டுன்னா அப்படியே சிமெண்ட்டெல்லாம் கரைஞ்சிரும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு சின்ன கொட்டாய் போட்டிருந்தோம், எலியாவின் தேவனை நோக்கி. அப்போ அன்னைக்கு வந்த ஒரு சில வருஷம் வந்தாங்க உதவி செய்ய, எல்லாரும் சபையார் வரல, ஒட்டும்போது ஒரு சில வந்தாங்க. எலியாவின் தேவனை நோக்கி பார்த்தோம். அன்னைக்கு மழை இல்லாதபடி நல்லா ஒட்ட கத்தர் உதவி செய்தார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இதே சர்ச்சை டெடிகேட் பண்ணும்போது பயங்கர மழை. அப்படி ஸ்தாபன தலைவர் கனத்துக்குரிய டேவிட் பிரகாஷ் ஐயாவுக்கு கூட நேரில் போய் பத்திரிக்கை கொடுக்க நான் நினைத்தேன், நேரில் கொடுக்க முடியல. சார் ஐயா, மழை தொடர்ந்து ஒரு வாரம் மழை. இப்போ பார்க்குறீங்க இந்த இடமெல்லாம் தண்ணீர், ஃபுல்லாக தண்ணி. இந்த வரப்பு வழியாக தான் டெடிகேட்டுக்கு வந்தவங்களுக்கு தெரியும், வரப்பு வழியாக அங்கே ஒரு பாலத்தை உண்டு பண்ணி, மரப்பாலத்தை உண்டு பண்ணி நம்ம நினைக்கிறோம். ஏன் பாஸ் இதெல்லாம் தெரியாதுன்னா, இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் சொன்னால் தான் தெரியும். உங்களுக்கு தெரியும், பெரியவங்களுக்கு. கடந்து வந்த பாதையை ஏதோ இந்த இடத்துல தற்செயலாக அந்த சர்ச்சு வரல. இதற்காக எத்தனை நெத்தி வேர்வை, எவ்வளவு தியாகம், எவ்வளவு ஜெபம், விசுவாசிகளுடைய எத்தனை கடும் உழைப்பு, பிரயாசம். இன்றைக்கு நாம் அமர்ந்து இந்த ஆலயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்து வந்த பாதையை ஒருபோதும் மறக்கக்கூடாது. பயங்கரமல்ல. அப்போ இந்த இடத்துல ஞானஸ்தான தொட்டிலாம் இல்லை, காம்பவுண்டெல்லாம் கிடையாது, தண்ணி இருக்குது. அப்படியே சகோதரிமார்கள் வந்து முண்டு என்ன செய்கிறாங்க, வந்தவங்களுக்கு தெரியும் தண்ணி என்ன செய்கிறாங்க. அப்போ வேறு யூனிஃபார்ம் வேறு போட்டிருந்தாங்க, ஒரே யூனிஃபார்மா, ஒரே சிவப்பா, முண்டு என்ன செய்கிறாங்க, ஊற்றுறாங்க. பந்தல் அப்படியே தெருவில், இந்த தெருவுலையும் அங்கிட்டையும் பந்தலை போட்டு அன்னைக்கு கர்த்தர் மழை இல்லாதபடி டெடிகேட்டை மகிமையாய் 2008 டிசம்பர் 2 கிருபையாய் முடிக்க உதவி செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இத்தனை வருட ஊழியத்திலே எத்தனையோ தர ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் மழை வரும். 3 மணிக்கு எழுந்திரிச்சு 2 மணிக்கு எழுந்திரிச்சு அப்படியே நான் வந்து, ஓ எலியாவின் தேவனே, மழை தேவைதான், ஆனால் ஆராதனைக்கு மழை என்ன இருக்கக்கூடாது, தடையாக இருக்கக்கூடாது சொன்ன போதெல்லாம் 26 ஆண்டுகள் ஆராதனை தடைபடாதபடி நடக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு நாள் பெண்கள் முகாம் வச்சுட்டோம், டேட்டு வச்சுட்டோம், ஞாபகம் இருக்குங்களா? ஆனால் நம்ம தான் கேன்சல் பண்ணணும். ஆனால் அன்றைக்கி சுத்தமாக மழை இல்லை, தெரியுங்களா? எலியாவின் தேவன். அப்போ ஏன் அதை கேன்சல் பண்ணோன்னா, வர ஊழியக்காரங்க ஆராதனைக்கு நடத்துகிற வர்றவங்க அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க, எங்களால் வர முடியல மழைன்னு சொல்லி. அதற்காகத்தான் நாங்கள் வச்சோம். அப்போ கூட வந்து சொன்னாங்க, வச்சிருக்கலாமே, பெண்கள் நடந்திருக்குமேன்னு சொல்லி. அதனால தான் இப்போ டிசம்பர்லேருந்து ஆகஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கலாம், மழை காலத்தில் வைக்க வேண்டாம்னு சொல்லி. இப்படி நிறைய சம்பவங்களை சொல்லலாம். இயற்கையின் மேல் அதிகாரம், இயேசு அந்த அதிகாரத்தை சீசர்களுக்கு கொடுத்தார்.
இன்றைக்கு அந்த அதிகாரத்தை நம்ம கையில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? ஊழியக்காரன் கையிலும் விசுவாசிகள் கையிலும் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணாதபடி, அதிகாரத்தை பயன்படுத்தி பெருமை அடையாதபடி, தாழ்மையாய் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது என் ஆண்டவர் இயற்கையின் மேலே இப்போவும் என்ன இருக்கு? அதிகாரம் குறைந்து போகவில்லை. முதல்ல பாவத்தின் மேல் அதிகாரம், பாவத்தை மன்னிக்க இயேசுக்கு அதிகாரம். ரெண்டாவது இயற்கையின் மேல் அதிகாரம். மூன்றாவது மார்க் 5ஆம் அதிகாரம், அதே பக்கத்திலே 4 பார்த்தோம். இப்போ 5ஆம் அதிகாரம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் படித்து சுருக்கமாக இதேமாரி சொல்லிடுறேன், நீங்கள் கவனிக்கலாம். 5:8. ஏனெனில் இயேசு லேகியோன் பிசாசு பிடித்தவனை நோக்கி, கவனிக்கிறீங்களா? அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ. போதும் சிஸ்டர், பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. கவனிச்சா போதும், எழுதிட்டு கவனி. அக்கறைக்கு போவோம். கடலில் போட்டு பிரச்சனை மாறி இப்போ அக்கறைக்கு போயிட்டாங்க. அந்த கடல் கதரனுடைய நாடு. அவர் கால் வச்ச உடனே, என்னை கவனிங்க, சுருக்கமாக சொல்லிடுறேன். எல்லாத்தையும் படித்தா நேரம் தான். ஒரு வசனத்தை படிச்சுட்டு அதை சுருக்கமாக சொல்லி, தெரிஞ்ச சம்பவம் தான், படிச்சிருக்கீங்க நீங்கள். அசுத்தாவியில் ஒரு மனுஷன் அப்படியே பிரேத கல்லறையிலேருந்து வர்றான். யோசிச்சு பாருங்க, கல்லறை தோட்டலேருந்து வர்றான். அவனுடைய குடியிருப்பு கல்லறை. சங்கிலியை போட்டு கட்டி வைப்பாங்க. சங்கிலி அப்படியே உடைச்சிருவான். ஒருவனால் அவனால் முடியாது. அநேக தரம் விலங்கு, அநேக தரம் சங்கிலி கட்டப்பட்டிருந்து சங்கிலியை முறிப்பான். யோசிச்சு பாருங்க, ஒரு கயிறை உங்கள் கையில் என் கையில் கட்டினா முறிக்க முடியுமா? எவ்வளோ கயிறு சென்றாக இருக்குது. ஆனால் சங்கிலினால் கட்டினாலும் அது என்ன, அசுத்தாவிக்கு அவ்வளோ வல்லமாக இருக்குது. அப்படியே ஒட்டச்சிருவான். இரவும் பகலும் கூக்குரல் இட்டுக்கிட்டு, கல்லை எடுத்து சரீரத்தை காயப்படுத்திக்கிட்டு, யோசிச்சு பாருங்க. வஸ்திரம் கூட போடாதவனாக, ஏன்னா அவன் மென்டல் ஆகிட்டான். இப்போ பிசாசு லேகியோன் சொன்னால் ஏறக்குறைய 6000 வேத பண்டிதர் சொல்கிறாங்க. ஒரு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள, ஒரு மனுஷிக்குள்ளே போனால் என்ன செய்யுது? ஆடு பாம்பே நீ ஆடு பாம்பே எல்லாம் தலை விரிச்சு போட்டு என்ன செய்யுது? ஒரு பிசாசே ஆடுதுன்னா உன் பேர் என்னன்னு கேட்டோன்னே நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதான் எடுக்காமல் நான் சொல்கிறேன். லேகியோன். அந்த லேகியோனை பார்த்து, அசுத்த ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ, இந்த திசையிலிருந்து எங்களை துரத்தி விடாதீங்க. அப்போ பிசாசுகள்லாம் பன்றி இருக்கு, அந்த பன்றிகளுக்குள்ளே போக எங்களுக்கு உத்தரவு கொடுக்கும்போது அப்பவும் கமாண்ட் பண்ணுறார், போ பன்றிக்குள்ளே போங்கிறார். ஏறக்குறைய 2000 பன்றி. வேத பண்டிதர் சொல்கிறாங்க, லேகியோன்னா 6000, 2000 பன்னி, 6000 பிசாசு, 2000 பன்றிக்குள்ளே போனால் ஒரு பன்றிக்குள்ளே எத்தனை பிசாசு? 3. சத்தமாக சொல்லுங்க, 3. அப்படிலாம் பைபிளில் போடலை, அவங்க அப்படி சொல்கிறாங்க. லேகியோன், உன் பேர் என்னோட லேகியோன்னா 6000 படைக்கு. அப்போ 2000 பன்றிக்குள்ளே போகணும். மேட்டிலேருந்து வந்து பன்றியெல்லாம் போய் கடலில் என்ன செய்யுது? அப்படியே மாய்த்து உயிரை போகுது. எல்லாம் செத்து போச்சு. பன்றி மேய்ச்சவங்களாம் போய் ஊரில் சொன்ன உடனே ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? எல்லாம் வந்து பார்க்குறாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? அடுத்த பக்கம் திருப்புங்க, மார்க் 5ஆம் அதிகாரம். எல்லாரும் வந்து பார்க்கும்போது அந்த பிசாசு பிடித்த பன்றிக்குள் சம்பவத்தை கண்டு எல்லாம் விவரமாக சொன்னோன்னா எல்லாம் ஆச்சரியப்பட்ட போது, அப்படியே அவன் வஸ்திரம், அது அடுத்த பக்கத்தை காட்டிலும் 15, இயேசுனுடையதில் வந்தபோது லேகியனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அவன் அநேக வருஷமா அவன் கூக்குறது, காயப்படுறது, கட்டையை அவிக்கிறது அந்த ஊர் உலகத்துக்கே, சுத்துப்புற கிராமத்துக்கே தெரியும். இப்படி ஒரு மனுஷன் கல்லறையில் இருக்கான். அந்த பகுதியில் கூட ஜனங்க போகாம இருந்திருப்பாங்க. ஆனால் இயேசு அந்த ஒரு மனுஷனை நோக்கித்தான், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அந்த ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கத்தான் என் ஆண்டவர் ஆவியில் அறிந்து கடலில் வந்த சீற்றத்தையும் அந்த இயற்கை அதிகாரத்தை பயன்படுத்தி அதையும் அமைக்கிட்டு பிசாசு அவனை ஆளுகை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆள் அத்தாரிட்டி, ஓ அசுத்தாவியை புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே போய் அவன் வஸ்திரம் தெளிந்து, புத்தி தெளிந்து முதல் முறையாக வஸ்திரம் தெளித்து உக்காந்தான். இப்போ உங்களுடைய வாரன்னு சொல்லும்போது 19 பாருங்க, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரத்திற்கும் உன் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவர்களெல்லாம் அவர்களுக்கு அறிவி. 20 பாருங்க, அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்களை எல்லாம் தெக்கோபொலி என்னும் நாட்டில் பிரசத்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும்
ஆச்சரியப்பட்டார்கள். நல்ல கவனிங்க, இந்த தெக்கோபொலின்னு சொன்னால் 10 பட்டணம். ஒரு மென்டல், ஒரு பிசாசு பிடிச்சவன், கூக்கரில் இட்டுட்டு இருந்தவன், வஸ்திரம் இல்லாதவன், இப்போ ஆண்டவர் எனக்கு வஸ்திரத்தை கொடுத்துருக்கார், என் புத்தி தெளிஞ்சிருச்சு, நான் நல்ல மனுஷன் ஆயிட்டேன், என் மென்டல் தன்மை மாறிச்சுன்னு சொல்லி அவன் தெக்கோபொலி 10 நாட்டுக்கு போய் 10 ஊருக்கு போய், ஊர் வச்சுக்கோங்க, 10 ஊருக்கு போய் என்னை பாருங்க, என்னை பாருங்க, என்னை பாருங்க, இப்போ நல்லா இருக்கிறேன் பாருங்க, என் காயத்தை பாருங்க, என் தழும்பை பாருங்க, ஓஹோ பிசாசு பிடிச்சு பாருங்க, கையை கட்டி காப்பு கடிச்சிருக்கு பாருங்க, சங்கிலியில் கட்டு, ஒருவனால் என்னை அடக்க முடியல, எத்தனை வருஷம் நான் பிசாசில் போராடிட்டு இருந்தேன், இப்போ ஆண்டவர் என்னை சுகம் ஆக்கிட்டான்னு சொல்லி அவன் சொல்ல ஆரம்பித்தான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டான். இதே பிரசங்கத்தை தான் கனத்துக்குரிய பீகாரில் மிஷினரியா இருக்கிற அகஸ்டின் ஜெபகுமார் ஆரம்பத்தில் நாங்கள் மாருதி நகரில் இருக்கும்போது, அப்போ அந்த கூட்டத்துக்கு நாங்கள் திருச்சிக்கு போகிறோம். அவர் சொல்கிறார், அப்போ தான் ஊழிய ஆரம்பிச்சது. அப்போ அவர் சொன்னார், ஒரு மென்டலாக இருந்தவன் 10 பட்டணத்துக்கு போய் சுவிசேஷம் அறிவிக்கிறான். இங்கே வந்திருக்கிற யாரும் மென்டல் கிடையாது, நல்ல உடவு எடுத்திருக்கீங்க. எங்களை பார்த்து அகஸ்டின் ஜெபகுமார் சொல்கிறார், ஊழியராக இருக்கீங்க, விசுவாசியாக இருக்கீங்க, ஏன் உங்களுக்கு 10 பட்டணத்துக்கு சொல்ல முடியாது, ஏன் சுவிசேஷம் அறிவிக்க முடியாது? ஒரு பிசாசு பிடித்தவன் புத்தி தெளிந்து அறிவித்திருக்கிறானே அப்படின்னு சொன்னபோது, அப்போ தான் வீட்டில் வந்து உட்காந்த டோல்கேட்டில் இருந்தோம். டோல்கேட், கூத்தூர், பழுவூர், பனமங்கலம், பள்ளிவிடை, சமயபுரம், திருவண்ணக்கோவில், மாம்பழச்சாலை, தாளக்குடி, அகிலாண்டபுரம்னு சொல்லி 10 கிராமத்தை எழுதி பிரிண்ட் பண்ணி, அந்த பிரிண்ட்லாம் இப்போ இல்லை, அச்சடித்து சபையாருக்கு கொடுத்து 10 பட்டணங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதில் சிறுகனூரிலும் நொச்சியத்திலும் 2 கிளை சபைகளை ஆரம்பிக்க என் தேவன் உதவி செய்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துவோம். நம்மளால் இயன்ற வரைக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம் பர்சனல் இவாஞ்சலிசம். இப்போ அதே மாதிரி நம்ம கூட்டம் நடத்துவதில்லை. ஒரு காலம் நடத்தினோம், ஒரு காலம் கைப்பிரதியை கொடுத்தோம், நல்லது, அதை நான் வெறுக்கல, நல்லது. இப்போ இருக்கிற இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு மென்டல் பிசாசு பிடிச்சவன் 10 பட்டணம் தெக்கோபொலிக்கு அவன் ஆத்ம பாரத்தோடு சுவிசேஷத்தை அறிவிப்பானால், நீங்கள் பர்சனல் இவாஞ்சலிசம் செய்து இந்த டிசம்பருக்குள்ள ஒருத்தரையாவது நீங்கள் கொண்டு வரும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அது எல்லாருக்குள்ள அந்த ஆத்மா பாரம் வரட்டும். ஆண்டவர் இந்த மென்டல் பிடிச்ச பிசாசு பிடித்த லேகியோன் பிடித்தவன் 10 பட்டணத்துக்கு அவன் போனான். நான் 10 பட்டணத்துக்கு போவேட்டாலும் ஒரு 10 பேருக்காவது சொல்லுவேன், அட்லீஸ்ட் 5 பேருக்காவது சொல்லுவேன், 2 பேருக்காவது சொல்லுவேன், ஒருத்தருக்காவது சொல்லுவேன். அது என் மேல் விழுந்த கடமை ஆண்டவரே சொல்லும்போது, இன்னைக்கு ஜனங்க பிசாசனுடைய கட்டில் இருக்கிறாங்க தெரியுங்களா? உங்களுக்கு எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு என்ன செஞ்சிருக்காரு? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கர்த்தரை பிசாசுக்கு பயப்படாதீங்க, மந்திர சூனியத்துக்கு பயப்படாதீங்க. அவனுக்கு வல்லமை இருக்கு, உண்மைதான். அந்த வல்லமையை பார்க்கலாம் ஜீசஸ் பவர், சூப்பர் பவர். ஹல்லேலூயா. அவர் பிசாசுகள் மேல் அதிகாரம் உடைய தேவன். ஜீசஸ் பவர் ஓவர் டிமாண்ட்ஸ். சாத்தான் மேல் அதிகாரம் உடையவர், சாத்தானின் மேல் அதிகாரம் உடையவர். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடாதிருங்கள். நாட் கிவ் பிளேஸ் டு த ஈவில் டெவில். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நீங்களும் நானும் இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பான் அவன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பிசாசுக்கு இடத்த கொடுத்தா அவன் மடத்தை பிடிப்பான். பைபிளில் போட்டிருக்கு, ஒரு ஆவி, ஒரு அசுத்தாவி போயிடுச்சுன்னா போய் 7 பொல்லாத ஆவியை கூட்டு வந்து உள்ளத்தில் இருதயத்தில் தங்கும். அப்போ அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை என்ன செய்யும்? அதிக கேடுதான் இருக்குன்னு சொன்னார். பாருங்க, யூதாசு ஃபஸ்ட்டு சாத்தான் புகழை அப்படியே ஃபஸ்ட்டு ஏவுனா, காட்டு கொடுக்கும்படி ஏவுனா, இருதயத்தை தான் ஃபஸ்ட்டு தூண்டினான். இருதயத்தை தூண்டும் போதே யூதாஸ் என்ன செஞ்சுருக்கணும்? ஐயோ, ரட்சகரை காட்டி கொடுக்கக்கூடாது, தெய்வத்தை காட்டி கொடுக்கக்கூடாது, பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுக்கக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க 30 வெள்ளிக்காசு தரேன்னு. அந்த இருதயத்தை பிசாசு மனிதர் மூலம் தூண்டும் போதே அவன் இருதயத்துக்கு இடம் கொடுக்காம இருந்திருக்கும்.
அவனுக்கு பல முறை எச்சரிப்பு கொடுத்தார். பொதுவாக சொன்னார், உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். திருவிருந்து ராபோஜனம் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக சொன்னார், 12 பேருக்குள்ள ஒருத்தர் தான். அப்பயாவது அவன் உணர்ந்திருக்கணும். துணிக்கையை வாங்கி யார் கையில் கொடுப்பானோ அவன் தான் காட்டி கொடுப்பான். ஆண்டவர் பல முறை அவனுக்கு கொடுத்தார். ஏன் முத்தத்தில் காட்டி கொடுத்தான் தெரியுங்களா? இயேசுவை போலவே சீசர்கள் சிலர் சராஸ் காப்பி மாதிரி அவரை மாதிரியே இருப்பாங்க. ஜீசஸுக்கு அவங்களுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி. அதனால தான் நான் போய் யார் மேலே முத்தம் கொடுக்குறேனோ அவர் தான் ஜீசஸ்ன்னு சொல்லி போர் வீரர்களுக்கு சொல்லி அழைச்சிட்டு வந்து, அப்போ கூட ஜீசஸ் சொல்கிறார், முத்தத்தினாலையா காட்டி, அப்போ கூட சிநேகிதனே. அதனால தான் பிரதர் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், சிஸ்டர் இயேசுவை கவனித்து பாருங்கள். அதுதான் ஆண்டவர் தொடர் செய்தியாக போதித்துக் கொண்டிருக்கிறார். 3வது செய்தியாக அப்புறம் சாத்தான் புகுந்தான். பைபிளில் போட்டிருக்கு, யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்தான். முடிவு என்ன தெரியுங்களா? உங்களுக்கு தெரியும், வேதத்தில் இல்லாத நான் சொல்லலை. ஒரு 12 சீடரில் ஒருத்தர் சூசைட் பண்ணி தற்கொலை பண்ணி, யூதாஸ் என்ன செய்கிறாரு? முடிவை பாருங்க. சந்தேகப்பட்ட தோமா கூட இந்தியாவுக்கு வந்தார், கேரளாவுக்கு வந்தார். ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துக்கு போனாங்க, 12 சீஷர்களும். அது யூதாஸ் பதிலாக இன்னொரு சீஷரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அவரும் போகிறாரு. எல்லாரும் ரத்த சாட்சியாக மறிக்கிறாங்க. வந்தான், குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொன்னான். ஆனால் உணர்வு அடையலை. இதை விட பேதுரு மறுதளிச்சாரு. ஆனால் பேதுரு மனக்கசந்து அழுதா. யூதாஸும் அழுதுருந்தா நிச்சயம் ஆண்டவர் மன்னிச்சிருப்பார். அவரும் சிலுவையில் மரணம் அடைஞ்சிருப்பார். அதுவும் நடந்திருக்கும், இவனுக்கும் மன்னிப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் சாத்தான் புகுந்ததுனால மரத்தில் போய், அப்போஸ்தலர் நடபடிகளில் போய் படித்து பாருங்கள், மலையில் போய் அவர் தற்கொலை பண்ணி அப்படியே அந்த கயிறு அருந்து அப்படியே கீழே விழுந்து மரக்கிளையில் வந்து வயிறு கிழிச்சு குடல் சரிந்து பரிதாபமாக செத்தார் என்று என் வேதம் பதிவு செய்கிறது. இதற்கு காரணம் யாரு தெரியுங்களா? சாத்தான். அப்போ 12 பேரிலே ஒரு யூதாஸ் இருப்பார் என்றால், புரியல, புரிஞ்ச மாதிரி ஒரு அலையிலா சொல்லுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு புரியல. 12 பேருக்குள்ளே ஒரு யூதாஸ் இருந்தால், ஒரு சபையில் 10,000 பேர் இருந்தா எத்தனை யூதாஸ் இருப்பாங்க? காரணம் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால தான். இதே அதிகாரத்தில் இன்னும் 2 அதிகாரம் 2 காரியம் இருக்குது. அந்த 3ஓட நான் முடிக்கிறேன். இன்றைக்கு 3 காரியத்தை தான், ஒரு 5 நான் நினச்சேன். நீங்கள் இன்னும் 10-20 நிமிஷம் உட்கார ஆயத்தமாக இருந்தால், நான் இன்னும் 2 பிரசங்க ஆயத்தம் இல்லை, 3 போதும். இதை முதல்ல கடைப்பிடிப்போம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். அதான் நான் யோசித்து பார்த்தேன். ரொம்ப 4 பாயிண்ட் 10 பாயிண்ட் 7 பாயிண்ட் சொல்லி ஒன்றும் செய்யாத காட்டிலும் நீங்களே நான் என்னையை சேர்த்தான் சொல்கிறேன். ஒவ்வொரு தரம் உங்களை சொன்னால் பாஸ்டர் எங்களை மட்டும் சொல்ல நினச்சிக்காதீங்க, அது எனக்கும் தான். சில நேரம் நான் சொல்லாமல் இருந்தாலும் அது பாஸ்டருக்கும் தான். அப்போ நீங்களும் நானும் நிறையா தியானித்து போதிச்சுட்டு நடக்காமல் அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இயேசுவை கவனித்து பார்த்து, இப்போ ஜெபத்தை குறித்து போன வாரம் அதுக்கு முன்னாடி இருந்தோம், ஜெபத்தில் வளருவோம். வேத வசனத்தை குறித்து போன வாரம் நம்ம கவனித்து பார்த்தோம், இயேசு எப்படி இருந்தார். இப்போ அதிகாரத்தை எப்படி பார்த்தோம். அப்போ நம்ம அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கி அந்த அதிகாரத்தை சீசர்களுக்கு அன்னைக்கு கொடுத்தா இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அடுத்த வாரமும் இதே செய்தி நினைக்காதீங்க. இன்னும் அந்த 5 அதிகாரத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, வியாதின் மேல் அதிகாரம். அதே மார்க் 5 அதிகாரத்தில் வீட்டில் போய் படித்து பாருங்கள். மரணத்தின் மேல் அதிகாரம். சிறு பெண்ணை தளி தக்குமி, சிறு பெண்ணே எழுந்துருன்னு சொன்னார். இந்த இடத்துல ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன். வீட்டில், ரோட்டில், காட்டில். சொல்லுங்க. வீட்டில், ரோட்டில், காட்டில். வீட்டில் மரணத்தின் அதிகாரம், தள்ளி தக்குமணி. அதே 5 அதிகாரத்தில் எவரு மகளை கையை பிடிச்சி எழுப்பினார். காட்டில் 400 விதவின் மக சுடுகாடில் கல்லறைக்கு, சுடுகாடோ கல்லறையோ வச்சுக்கோங்க, போகும்போது வாலிபனே எழுந்துருன்னு சொல்லி உயிரோடு எழுப்பினார். ரோட்டில், காட்டில் யார்? லாசர். அப்போ
3 விரிவாக சொன்னேன், 2 சுருக்கமாக சொல்லிட்டேன். வீட்டில் போய் படித்து பாருங்கள். முதல்ல பாவத்தின் மேல் அதிகாரம், 2வது இயற்கையின் மேல் அதிகாரம், 3வது பிசாசுகள் மேல் அதிகாரம். அதே மார்க் 5ல் 12 வருஷம் எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் சற்று குணாக இருக்கும்போது வஸ்திரத்தை தொட்டபோது அந்த பவர் வந்து உடனே சுகம் கிடைத்ததை பார்க்கிறோம். மரணத்தின் மேல் அதிகாரம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இன்றைக்கு அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குறா. அப்படி எழுந்து நின்று வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய 5 அதிகாரத்தை தியானித்து, நிறையா இருக்குது இயேசுனுடைய 5 அதிகாரம். இன்னைக்கு நமக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்குறா. ஆண்டவரே, சபையார் அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாமல் பாஸ்டரும் விசுவாசிகள் எல்லாரும் நாங்கள் பயன்படுத்தணும். இயற்கையின் மேலே அதிகாரம், பாவத்தை மன்னிக்க இயேசு, அதை ஒன்றை மட்டும் விட்டுருங்க. நம்ம மற்ற நம்ம விரோதமாக செஞ்சால் மன்னிக்கலாம், அந்த மன்னிப்பை வச்சுக்குவோம். ஆனால் முழு மன்னிக்க அவருக்கு தான் அதிகாரம். 2வது பாயிண்ட்லேருந்து நம்ம கடைப்பிடிக்கலாம். இயற்கையின் மேலே அதிகாரம், பிசாசின் மேல் அதிகாரம், ஆண்டவரே வியாதியின் மேல் அதிகாரம். வியாதி, எத்தனை வியாதி இயேசு சுகமாக்குனா. மரணத்தின் மேல் அதிகாரம். இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்க இருக்கிறார். அவங்க காலம்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இந்த 2026 இந்த அதிகாரத்தை கவனமாக பயன்படுத்தி உபயோகப்படுத்தி நாம் தான் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். அப்படி 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு, அப்படி ஒரு 2 நிமிஷம் எல்லாரையும் பார்த்துட்டு சோத்திரம் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போங்க. 2 கரங்களை உயர்த்தலாமா? பிள்ளைங்களை உயர்த்துங்கப்பா. பரிசுத்த நல்ல பிதாவே, கரங்களை உயர்த்தின எங்களுக்கு இயற்கையின் மேல் அதிகாரம், பிசாசின் மேல் அதிகாரம், வியாதியை சுகமாக்குற அதிகாரம், மரணத்தின் மேல் கூட அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நேரத்தை கருதி 3 காரியத்தை விரிவாக தியானித்தோம். ஆண்டவரே, சபையார் நாங்கள் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறோம். அடியானும் திருச்சபை மக்களும் இந்த சுற்றுப்புற கிராமத்தில் உம்முடைய நாம மகிமைக்காக இந்த நல்ல அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாதபடி கவனமாய் அதிகாரத்தை பயன்படுத்தி அநேக ஜனங்களை, பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை, வியாதியாய் இருக்கிறவர்களை, ஒருவேளை உலகப்புறமா மரித்த எல்லாம் மேலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்த நிலம்பில் இருக்கிற ஜனங்களை உயிர்ப்பித்து ஆண்டவரே சபையில் கூட்டி சேர்க்கிற ஒரு கருவியாக எங்களை பயன்படுத்துங்கப்பா. 6000 பிசாசு பிடித்தவன் தெக்கோபோலி 10 பட்டணத்துக்கு சுவிசேஷம் போய் சொன்னான். 10 பேருக்காவது 2 பேருக்காவது ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லி அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசை துரத்தி ஆண்டவரே உமது நாமத்தை மயப்படுத்த உதவி செய்யுங்க. யூதாசை போல யாரும் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவரே, பிசாசு யூதாசுக்குள்ள புகுந்தான், நாங்கள் இடம் கொடுத்தால் புகுவான். ஓ என் சத்துருவே, நீ சந்தோஷப்படாதே. ஓ, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளுதல் சொல்லி 1999 வாக்குத்தத்தம் கொடுத்து என்னை இந்த ஊழியத்துக்கு அங்கு கொண்டு வந்தா. இதுவரைக்கும் எத்தனையோ பாதாளத்தின் வல்லமைகள் என்னை கெடுக்க, என் உயிரை கெடுக்க, சாம் சொன்னது போல உயிரை போக்க ஆக்சிடென்ட் எத்தனையோ வந்தாலும் ஓ கர்த்தர் எங்களுக்குன்னு ஜீவனை கொடுத்து வைத்து அதே போலதான் உங்களுக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பரிசுத்த நல்ல பிதாவே, எங்களோடு பேசின நல் வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. சுவாச குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பலவீனத்தோடு யாராவது வந்திருந்தால் 12 வருஷம் பெரும்பாடலும் சரி, எத்தனையோ டாக்டர்கிட்ட போய் சட்டாய்களும் கூட வல்லமை தொட்டபோது வஸ்திரத்தை உடனே உதிரத்தின் ஊரல் நின்றது. அந்த நேரத்தில் ஆரோக்கியத்தை உணர்ந்தது போல இப்பொழுதே ஜெபிக்கிற வேளையில் இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் பலவீனங்கள் நீங்குவதாக, இப்பொழுதே வல்லமை இறங்குவதாக, உள் உறுப்புகளில் வல்லமை இறங்குவதாக, அடியனுடைய கால் முழங்கால எலும்புல வல்லமை இறங்குவதாக. இந்த ஸ்டிக்கர் இல்லாமல் நடக்க கத்தர் அடுத்த ரீச்சக்க போயிட்டு வரும்போது நடந்து சுவிசேஷம் சொல்ல ஞானஸ்நானம் கொடுக்க அடியனை பலப்படுத்துவீராக. இங்க இருக்கிற ஒவ்வொரு சரீரத்தில் ஏதோ சில பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. ஓ பலவீனங்கள், எல்னினோ பிரச்சனை மாறுவதாக, மழை உண்டாவதாக, காவிரியில் தண்ணீர் வருவதாக, திரும்ப மழை வருவதாக. இயற்கையின் மேல் அதிகாரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறீர். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் உம்மை கவனித்து பார்த்து நாங்கள் எல்லாரும் அதன் பிரகாரம் நடக்க உதவி செய்யுங்க. எங்களோடு பேசின நல்வார்த்தைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. எல்லாரும் சேர்ந்து சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே.
இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் இங்கு வந்திருக்கிற அனைவரோடும் எல்லாரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஒரு 2 நிமிஷம் அப்படியே எல்லாரும் அப்படியே பக்கத்தில் பார்த்து சீக்கிரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். பக்கத்தில் அப்படியே சுறுசுறுப்பா 2 பேரை 3 பேரை பார்த்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோடு போங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த அதிகாரத்தை நல்லா பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார்.